திரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடியது எது முக்தி, எது மரணம், மரணம்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படிங்கிறது தான் சிந்திக்க இருக்கிறோம். மூச்சு நின்ற பிறகும் ஆசை நிக்கல அப்படின்னா, மூச்சு நின்ன பிறகும் ஆசை நிக்கல அப்படின்னா அது மரணம், அது மரணம். ஆசை நின்ற பிறகு மூச்சு இருக்குது அப்படின்னா அதுதான் ஞானம். இப்ப நமக்கு இருக்கிறது வரக்கூடியது மரணமா இல்லை ஞானமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம பல நேரங்கள்ல பார்க்கிறோம், மனிதர்கள் இறக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கறதுலயே, அந்த சொத்துக்களை பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறதுலயுமே மனிதர்கள் ஆசையிலேயே இறந்து போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அடைவது அனைத்தும் மரணமாக இருக்கிறது. ஆனால் எவர்கள் மூச்சு இருக்கும் போதே ஆசைகளை துறந்தார்களோ அவர்கள்தான் ஞானமும் முக்தியும் அடைகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்ப நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோமா இல்லை ஞானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழலில் எது எனக்கு ஞானத்தை கொடுக்கும் என்பதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போலத்தான், நான் அப்பவே இருந்தேன், அப்போ ஆபிரகாம் கண்டுகொண்டார், இப்ப இருக்கிறேன், நீங்க கண்டுகொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல, நீ என்ன சொல்ற, உனக்கு லூசு பிடிச்சிருக்கு, பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. எனவே இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், ஒரு நோயாளி மருத்துவரை பார்க்க போனாராம். மருத்துவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, இவர் உட்கார்ந்துருக்கிறார். ஒண்ணுமே சொல்லாம நோயாளி மருத்துவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5-10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் மருத்துவர் கேட்கிறாராம், என்ன எதுவுமே சொல்லாம பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படி கேட்கும்போது அந்த நோயாளி சொன்னாராம், இல்ல எங்க ஊர்ல சொன்னாங்க, உங்களை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டேன்னா எனக்கு நோய் பூரா குணமாயிருன்னு சொன்னாங்க, அதனாலதான் உங்களை ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இன்று கடவுளை இப்படித்தான் பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதாவது கடவுள் பார்த்துக் கொள்வார் என்பது உண்மைதான், ஆனால் நாம் கடவுளை எப்படி பார்க்கிறோம் என்பதும் மெய்யாகவே அது புலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி செல்ல வேண்டும். இல்லை என்றால் ஒன்றும் செய்யாது. இப்ப நான் ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதர்கள் இன்று எப்படி போய்விட்டார் என்றால், ஜெபத்திற்கு 100% முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? சரி, ஒரு 90, ஒரு 50, சரி வச்சுக்கோ, ஒரு 40% முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாம் சில நேரங்கள்ல கேட்கிறோம், எங்களுக்காக வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்றோம், இல்ல நீங்க நல்ல ஜெபம் பண்றீங்களான்னு கேட்கிறோம், சரிங்களா? ஆனால் நம்முடைய வார்த்தை அதோடு நின்றுவிடக் கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். நாம் ஜெபம் செய்வது இறைவனுக்கு உகந்த காரியம் மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நான் ஜெபம் செய்தால் அது இறைவனுக்கு உகந்த காரியம் மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் ஜெபம் செய்த பிறகு செயலுக்கும் செல்ல வேண்டும். நம்ம கோயிலுக்கு வந்துட்டேன், வேண்டிட்டேன், கண்ணை மூடி இறுக்கமா உட்கார்ந்து இருக்கிறேன், நல்லா வேண்டேன், ஆனா இந்த கோயிலை விட்டு வெளியில போனோன்னா திருப்பியும் நான் கோபப்படுறேன், பொறாமப்படுறேன் அப்படின்னா என்னுடைய நான் ஜெபம் பண்ணலைன்னு தெரிஞ்சுக்குங்க. நம்முடைய ஜெபம் ஜெபமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் கடவுளுடைய திட்டத்தின்படி நடப்பவர்களா இல்லை நம்முடைய திட்டத்திற்கு ஏற்றாற்போல் கடவுளை இழுப்பவர்களா என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாம் நம்முடைய திட்டத்திற்கு ஏற்றாற்போல் கடவுளை இழுத்தோம் என்றால் நாம் அடைவது மரணம். கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றாற்போல் நம்முடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டோம் என்றால் நாம் ஞானத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள்படுகிறது. இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். எனக்கு மரணமா இல்லை ஞானமா, நான் எதை நோக்கி அடைய போகிறேன் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்ப ஒரு புதிர் ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது இந்த பக்கம் கெட்ட கல்வன், இந்த பக்கம் நல்ல கல்வன். இப்ப ஏன் இவர் கெட்ட கல்வன், ஏன் இவர் நல்ல கல்வன் ஆனாரு? எனக்கு மூச்சு வாங்குது, அதனால கேள்வி கேட்டேன், சொல்லுங்க. நல்ல கல்வன் மனம் மாறினார் ஒன்று, கெட்ட கல்வன் மனம் மாறலையா? கொஞ்சம் யோசிங்க. முக்கியமான புதிர். நேற்று கனவுல எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வரும் நினைக்கிறேன். கீழே பார்க்கணும், அது மேல பார்க்கணும், அது நம்ம மரியாதை முடிஞ்சிச்சு. வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான், ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. கெட்ட கல்வன் கீழே பார்க்கறது உண்மைதான். கெட்ட கல்வன் என்ன சொல்றான்னா,
நீ உண்மையிலே இறைமகன்னா உன்னை எங்களையும் காப்பாத்தி இறக்கி விடு. காரணம் என்னன்னா, நேத்து தாயா என் வாழ்நாளே அதிகமா கொள்ளையடிச்சு ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன், என்னை அவுத்து விடு, நான் போய் அனுபவிக்கணும். ஆனா நல்ல கல்வன் என்ன சொல்றான்னா, அவன் ஒளிச்சுட்டு வச்சுட்டு வந்ததுக்கு அவனுடைய கண் போகல. அவன் என்ன கண்டு கொண்டான், நான் அதைவிட விலை மதிப்பு மிக்க விலை மதிப்பற்ற ஒன்றை கண்டு கொண்டேன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை இணைத்துக் கொண்டான். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம், ஆனா எதை ஒளிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒளிச்சுட்டு வந்ததுக்காண்டி வேண்டிக்கிட்டு இருக்கிறோமே தவிர இறைவனுக்காண்டி வேண்டல. நான் ஞானத்திற்காண்டி வேண்டேனா இல்ல கிடையாது, நம்ம மரணத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அப்ப கெட்ட கல்வனுடைய பார்வை என்ன இருக்கு, நான் அனுபவிக்கணும், நான் கீழே இருக்கிறத ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன், என் வாழ்நாட்டிலே களவாண்டதுலே இப்போதான் அதிகமா களவாண்டு ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதை பூரா அனுபவிக்கணும், நீ விடுதலை செய் என்பது கெட்ட கல்வனுடைய பார்வை. நல்ல கல்வன் தன்னுடைய வாழ்நாளில் களவாண்டது கூட நல்லா இல்ல, நான் எதை சம்பாதிக்கணும் அது கூட நல்லா இருக்காது, ஆனா அதை விட விலை மதிப்பற்ற உண்மை நான் கண்டு கொண்டேன், எனக்கு நீர் போதும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இதுதான் ஒரு உவமையில் ஆண்டவர் இயேசு சொல்லுவார். ஒரு வயலுக்கு உழுவ போகிறார், உழுது கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு புதையலை காண்கிறார். அந்த உரிமையாளரிடம் சென்று காசு கொடுத்து அந்த வயலை தனக்காக மாற்றிக் கொள்கிறார். அப்புறம் அந்த புதையல் அவருக்கு சொந்தமாகிறது. அதே போலதான் இந்த வயலாகிய இந்த சிலுவை பயணத்தில் அந்த கல்வன் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்கிறார். ஆகையால் தன்னிடம் கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பெற்றுக் கொள்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நான் கெட்ட கல்வனாக மாறப்போகிறேனா, இல்லை நல்ல கல்வனாக மாறப்போகிறேனா, நான் சாக போகிறேனா, இல்லை ஞானத்திற்கு கடத்தி செல்ல போகிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் அன்றாட மரணத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோமா, இல்லை ஞானத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து இறைவனோடு இணைவோம். அவருடைய பயணம் நமக்கு சுமையாக இருக்காது, சுகமாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.